சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சு உலகநாயகன் என்ற பட்டத்தையும் பெற்று ஒரு மதிப்புமிக்க நடிகராக சினிமாவில் வலம் வருபவர் தான் கமலஹாசன். ஆனால் சில காலமாகவே கமலை பற்றிய விமர்சனம் வலைதளத்தில் அதிகமாக தென்படுது. 1996 கமல் நடித்த இந்தியன் திரைப்படம் யாரும் எதிர்பாராத வகையில் பயங்கரமான வெற்றியை கொடுத்துச்சு. ஒரு இந்திய சுதந்திர போராளி லஞ்சம் வாங்குவதும் மனிதர்களை தூய்மைப்படுத்தும் பணியில் இறங்குறான். போலீஸ் தேடுதல் வேட்டையில் ஈடுபடுது. ஊழலை எதிர்த்து ஈடுபடும் அனைவரையும் கொல்லும் வயதான தாத்தாவாக கமல் இந்த கதாபாத்திரத்தில் நடித்தது தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிது. இந்த திரைப்படத்தில் கமல் 2 வேடங்கள் நடித்திருப்பதும் சினிமா வட்டாரத்தை ஆச்சரியப்படுத்துச்சு. சங்கரின் இயக்கத்தில் உருவான இந்தியன் திரைப்படம் எப்படி வெற்றி கொடுத்ததோ அதே போல் இந்தியன் பாகம் 2 எடுத்தால் நிச்சயம் வெற்றி பெறும் என எண்ணி 2024 அதே கதையை சற்று வித்தியாசமாக திரையில் வெளியிடுகிறாரு. ஆனால் இந்தியன் 2 திரைப்படம் வெளியாகி மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. மனம் தளராத கமல் மணிரத்னத்தின் தக்லைஃப் திரைப்படத்தில் நடித்தார். அவருக்கு என்ன நேரமோ தெரியல, அந்த திரைப்படமும் அவரை கைவிட்டுச்சு. வலைதளங்களில் விமர்சனத்துக்கு ஆளானது தான் மிச்சம். அதன் பின் அரசியலை பற்றி யோசித்து கமலஹாசன் இப்போது மக்கள் குறைகள் மற்றும் அரசுகளின் தவறுகள் மீது விமர்சனம் செய்து வராரு. கமலஹாசனின் இந்தியன் 3 திரைப்படத்தை தொடங்க ரஜினிகாந்த் முன் வந்திருக்காரு. லைக்காவுடன் சங்கர் மற்றும் கமல் கலந்துரையாடி இந்த திரைப்படத்திற்கு சம்பளம் இல்லாமல் எடுப்பதாக ஓகே சொல்லியிருக்காங்க. படத்தின் ஷூட்டிங் விரைவில் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.